சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவர் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவர் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் ஆயனாக இறைவன் அழைக்கின்றார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். இந்த திருப்பலியானது பிறந்த நாள் கொண்டாடும் தீபாவால் நன்றி பலியாகவும், அசோக் பத்மராஜ் சிறப்பு கருத்துக்காகவும், இறந்து ஆண்டு நிறைவுறும் கௌரி கிரேசி, ஆரோக்கியராஜ், சகாயராஜ், ஆண்ட்ரூ, திருமதி ஜேவியர், திருமதி ஜான், இனாசி தெரேசா பீட்டர்ஸ் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலியிலே இக்கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று நாம் புனித காவல் தூதர்களுடைய நினைவை கொண்டாடுகிறோம். காவல் தூதர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் காவலாக துணையாக இருக்கிறார்கள், நம்மை வழிநடத்துகிறார்கள் என்பதை உணர்ந்து நம்முடைய வான தூதர்கள் காட்டுகிற வழியிலே, அவர்கள் தருகிற பாதுகாப்பிலே நமது வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொள்ள அருள் வேண்டி நாம் இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கேற்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தகுதியாக்கும் பொருட்டு நமது பாவங்களை, குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரே, சகோதர சகோதரிகளை, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பினால் எங்களை பாதுகாக்க உம் புனிதமான தூதர்களை அனுப்ப திருவுளமானீரே. நாங்கள் என்றும் அவர்களின் அருள் காவலை பெற்று அவர்களுடைய நிலையான தோழமையில் மகிழ்ந்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உன் தூதர் உனக்கு முன் செல்வர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 இறை வசனங்கள் 20 23 வரை. ஆண்டவர் கூறுவது, வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் சொற்கேட்டு நட. அவரை எதிர்ப்பவனாய் இராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்ளார். ஏனெனில் என் பெயரில் அவரில் உள்ளது. நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன். ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. திருப்பாடல் 91. உங்கள் அனைவரின் பதில். உமை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். உங்கள் பதில். ஆண்டவரே ஆதாயமாக. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசம் ஆகும். உங்கள் பதில். உம்மை காத்திட தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உங்கள் பதில். ஆண்டவர் உம்மை காத்திட தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உங்கள் பதில். உம்மை காத்திட தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள
எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகின்றேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 18 1 தொடங்கி 5 மற்றும் 10 இறை வார்த்தைகள். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கடவுளுடைய தொடர்ந்த உடனிருப்பை நமக்கு உணர்த்துபவர்கள் காவல் தூதர்கள். காவல் தூதர்கள் நம்மோடு உடன் பயணிக்கிறார்கள். காவல் தூதர்கள் நமக்கு பயண பாதையை காட்டுகிறார்கள். காவல் தூதர்கள் பாதுகாப்பான பத்திரமான பயணத்தை நமக்கு உறுதி செய்கிறார்கள். காவல் தூதர்களுடைய படத்தை நாம் பார்த்திருப்போம். நுங்கும் நுரையுமாக அடித்துச் செல்லுகிற ஆற்றின் மேலே ஒரு மிகச்சிறிய வலுவற்ற, எந்த நேரத்திலும் உடைந்து போகிற ஒரு பாலத்தின் மேல் இரு குழந்தைகள் நடப்பதும், அவர்களை இருபுறமும் தனது கைகளை நீட்டி பாதுகாப்பாக பயணிக்க உதவி செய்கிற வானதூதருடைய படத்தை நாம் காவல் தூதர்களின் படமாக பார்த்திருக்கிறோம். கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். குறிப்பாக நமது துன்ப துயர நேரங்களில், சோதனை வேதனை நேரங்களில் நம்மோடு இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறார். தீமைகளிலிருந்து நம்மை காத்து வழி நடத்துகிறார் என்பதை சொல்லுகிற விழாதான் நாம் இன்று கொண்டாடுகிற காவல் தூதர்களின் திருவிழா. திருத்தந்தை
ஐந்தாம் பால் 1806 ஆண்டு, மன்னிக்கவும் 1608 ஆண்டு இந்த விழாவை கொண்டாட திரு அவையை அழைக்கிறார். யோபு நூலிலே வாசிக்கிறோம், யோபுவிடமிருந்து எல்லா செல்வங்கள், சொத்துகள், உறவுகள், உடல் சுகம் எல்லாம் பறிக்கப்பட்ட போது அவர் கடவுளை பழித்துரைக்காமல், ஆனால் எங்கே இருக்கிறீர், எனக்கு துணையாக வரவில்லையே என்கிற போது, என் தூதர்கள், கடவுளுடைய தூதர்கள் எனக்கு துணை இருக்கிறார்கள் என்று தனக்குத்தானே சொல்லி தன்னை தேற்றிக் கொள்ளுகிறார். சிறு பிள்ளைகள் எப்போதும் தனது தந்தையை, தனது பெற்றோரை பாதுகாப்பாக நினைக்கிறார்கள். எப்போதும் பெற்றோரை, அதிலும் பயப்படுகிற நேரத்தில் தந்தையை அவருடைய கைகளை இறுக பற்றி கொள்ளுகிற வழக்கம் குழந்தைகளுக்கு உண்டு. அப்படி அந்த உண்மையை சொல்லத்தான் இந்த காவல் தூதர்களை கடவுளாகிய தந்தை நம்மோடு உடன் பயணிக்கிறார் என்கிற அவரது உடனிருப்பை உணர்த்துகிறவர்கள் காவல் தூதர்கள். நம்மை தீமையிலிருந்து பாதுகாக்கிறார்கள். சிறு வயதிலே பெற்றோர்கள் நமக்கு இந்த ஜெபத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். எனக்கு காவலாக கடவுளால் தரப்பட்டிருக்கிற எனது காவல் தூதரே, எனக்கு ஞான ஒளியை தந்து தீமைகளிலிருந்து என்னை காத்து வழி நடத்தியருளும் என்கிற ஜெபத்தை பெற்றோர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இப்போ இருக்கிற பெற்றோருக்கு இந்த ஜெபம் தெரியுமா? தெரியாது. அவர்களுக்கே தெரியவில்லை என்றால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தெரிந்தவர்கள் இந்த ஜெபத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், உங்களது பேர பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொரு நாள் இரவிலே தூங்கச் செல்வதற்கு முன்பாக அவர்கள் இந்த ஜெபத்தை ஜெபித்துவிட்டு தூங்கச் செல்ல வேண்டும் என்பதனையும், அவர்கள் வாழ்க்கையிலே துன்பங்களை, துயரங்களை சந்திக்கிற நேரங்களில் சிறப்பாக புதிய முயற்சிகளை தொடங்குகிற வேளையில் இந்த ஜெபத்தை அவர்கள் ஜெபிக்க வேண்டுமென்று உங்களது பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். எனக்கு காவலாக இருக்க கடவுளால், அவரது கருணையால் எனக்கு தரப்பட்ட காவல் தூதரே, எல்லாவித தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாக்க உமது ஞான ஒளியை தந்து என்னை வழி நடத்தி அருளும் என்கிற ஜெபத்தை, இறை வேண்டலை தினம்தோறும் சொல்வோம். இறைவனது உடனிருப்பை உணர்வோம். இறைவன் நம்மை துன்பங்களிலிருந்தும், ஆபத்து விபத்துக்களிலிருந்தும், நோய்களிலிருந்தும் பாதுகாத்து வழி நடத்துவார். பிரியாத உறவே என்னே சுவே, உன் பீடத்தின் பலியாக என்னை தந்து. பிரியாத உறவே என்னே சுவே, உன் பீடத்தின் பலியாக என்னை தந்து.
எனக்காக உம்மை பலியாக தந்தீர், அதற்காக என்னை பரிசாக தந்தீர். எனக்காக உம்மை பலியாக தந்தீர், அதற்காக என்னை பரிசாக தந்தீர். உணவாக உம்மை விருந்தாக தந்தீர், உணவாக உம்மை விருந்தாக தந்தீர். உணர்வோடு என்னை உமக்காக தந்தீர், உணர்வோடு என்னை உமக்காக தந்தீர். பிரியாத உறவே என் இயேசுவே, உன் பீடத்தின் பலியாக என்னை தந்தீர். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய புனிதவான தூதர்களின் வணக்க நாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர்களுடைய முடிவில்லா அருள் காவலால் நாங்கள் இம்மையின் இடர்களிலிருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வுக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகிறது. ஏனெனில் உம் படைப்புகளாகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் மாட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேர்கின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானதூதரின் பெரும் திரள் உமது மாண்பை கொண்டாடுகிறது. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடிச் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிடும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமேன். அன்புக்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request to the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. எனில் வாரும் என்னேசுவே, என் நெஞ்சு வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம்
வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உரை அழித்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி எனில் வாரும் என்னை இயேசுவே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமா என்னும் கட்டிடும் ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பாரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக அன்போடு என்னை ஏற்றிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் நிலை வாழ்வு பெற இத்துணை மாண்புயர் அருள் அடையாளத்தால் உணவளிக்கின்றீர். வானதூதரின் பணியால் மீட்பும் அமைதியும் தரும் பாதையில் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. புனித தோமையார் ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே,
எம் இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தார். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலே ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலே ஏந்திடும். எங்க காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். கன்னித்தாயாரின் பக்தனி அல்லோ உன்னதமாய் பேரும் ஆட்சி உற்ற பாகியனே. கன்னித்தாயாரின் பக்தனி அல்லோ உன்னதமாய் பேரும் ஆட்சி உற்ற பாகியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திரமாதவ. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திரமாதவ. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். மரியாளின் மைந்தனே நற்கருணை நாதரே பொற்பாதம் நாடி வந்தோ அற்ப மனிதர்களா நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே